ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் ட்ராஃப் தான். இந்த வந்து டிஸ்னியோட பேஸில் இது பண்ணியிருக்காங்க. இதை நடிச்சது பார்த்தீங்கன்னா ரேச்சல் ஜெய்கர். இவங்க வந்து வெஸ்ட் சைட் ஸ்டோரியில் மரியான்ற கேரக்டரில் நடிச்சிருங்க. அப்புறம் ஹேண்ட்ரி பர்னப், கேல் கடட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இது மியூசிக் வந்து ஜெஃப் மாரன்றவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்ஸ் மட்டும் 46 இன்ஸ்ட்ருமெண்டலோட 46 ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இதுவே இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியோட படம். ஸோ இது வழக்கமான கிளாசிக் 1937 வந்த ஸ்னோ ஒயிட்டை வந்து அப்படியே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சா, அந்த கார்ட்டூன் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் உண்மையிலே இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஒரு பனி புயலோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது ஒரு ராஜாவும் ராணியும் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்னோ ஒயிட்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் ராணி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. அப்பா வந்து தூரதேசத்துக்கு போகும்போது 2வது கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மந்திரவாதியாக இருக்கிறா. இந்த அப்பாவை சாவடிச்சதும் இல்லாமல் அந்த நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவில் குவீன், ஒரு கெட்ட ஒரு ஆத்மா உள்ள ராணியை வந்து அந்த நாட்டை ஆள்றா. அப்போ வந்து ஒரு மாய கண்ணாடி கிட்ட தான் யார் அழகின்னு கேட்கும்போது அது ஸ்னோ ஒயிட்னு அறிவிக்குது. அதனால் அந்த பொண்ணை வந்து எப்படியாவது சாவடிச்சிடறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவளை வந்து அந்த ஸ்னோ ஒயிட்டை ஊரை விட்டு தெத்திடுறா. இப்போ இந்த ஸ்னோ ஒயிட் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது 7 குள்ளர்கள் வந்து இவளை வந்து பார்த்து ஒரு நாள் நைட் தங்கறதுக்கு இவளை அனுமதிக்கிறாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த 7 குள்ளர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் சுரங்கத்தை வந்து பராமரித்து செய்கிறது தான் இவங்களோட வேலை. இப்போ வந்து இந்த ஸ்னோ ஒயிட் வந்து காட்டுக்குள்ளேருந்து உயிரோடு இருக்க மாதிரி இந்த ஈவில் குயின் டவுட் பட்டு இவ்வளோ சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ திருடங்கள்லாம் இவ ஒன்று சேர்த்து ஜொனாத்தன் கூட இவன் வந்து படம் திரட்டுறா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவில் குவீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ ஆப்பிளை வந்து சாப்பிட வச்சு அவளை வந்து தூங்கினே சாவணுன்ற மாதிரி அவளை அந்த ஸ்னோ ஒயிட்டை பண்ணுற அந்த ஈவில் குவீனு. இப்போ வந்து அதுலேருந்து இந்த ஜொனாத்தனால் வெளியே வந்து அந்த தூங்குற சாப்பம் நீங்கி எப்படி இந்த ஈவில் குவீனை வந்து நாட்டுக்கு போய் அழிக்கலான்றது தான் படத்திரட்டி செகண்ட் ஹாஃபு. ஸோ இந்த கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இந்த பாட்டு, அந்த மியூசிக்லாம் அது ரொம்ப எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து திரும்பி வரும்போது அது ரொம்ப கொஞ்சம் போரிங்காகவும் வந்தது. காட்டில் வந்து ஐ ரிமெம்பர் அந்த சாங்லாம் வந்து ரொம்ப எளிமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோட கருத்து தான். கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.